நான் யூஸ் பண்ணது. இதை நான் ரெகுலரா ஷூட்டிங்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஹேர் டே பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஹேரை வந்து உடனே நல்லா கருமையாக்கிடுங்க. ஒரு நிமிஷம் போதும் நம்மளுடைய வெள்ளை முடிகள் எல்லாமே நல்லா கருமையா மாற ஆரம்பிச்சிருங்க. நரைமுடி இருக்கிறவங்க நம்மளுடைய முடி வந்து வெள்ளையா இருக்கு அப்படின்னு கவலைப்பட வேண்டியது இல்லை. இந்த ஒரு ஹேர் டே நம்ம கையில வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்பயுமே நம்ம வந்து நல்ல கருகருன்னு முடியோட நம்ம இருக்கலாங்க. இந்த ஹேர் டேய நம்ம எப்ப வேணாலும் யூஸ் பண்ணலாம், எந்த வயசுல வேணாலும் யூஸ் பண்ணலாம். ரொம்ப வயசாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஹேர் டே வந்து தேவையில்லை அப்படின்னு நினைக்க வேண்டாம். நம்ம எப்பெல்லாம் நம்ம வந்து அழகா இருக்கணும், நம்மளுடைய வெள்ளை முடிகள் எல்லாமே நல்லா கருமையா இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது எல்லாமே இந்த ஹேர் டே நம்ம யூஸ் பண்ணி நம்மளுடைய நரைமுடிகள் எல்லாத்தையுமே நல்லா கருகருன்னு ஆக்கிடலாங்க. வாங்க இந்த ஹேர் டே எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கறத நம்ம வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம். இந்த ஹேர் டை ப்ரிப்பேர் பண்றதுக்கு நான் வந்து ரெண்டு பொருள் தான் எடுக்க போறோம். முதல் பொருள் பாத்தீங்க அப்படின்னா வெந்தயம். வெந்தயம் வந்து 2 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. இந்த வெந்தயத்தை நம்ம வந்து இந்த ஹேர் டேல சேர்க்கும் போது வெந்தயத்துல இருக்கிற நல்ல பயன்கள், அதாவது முடி வளர்க்கக்கூடிய பயன்கள் எல்லாமே நம்மளுடைய ஸ்கேல்புக்கு கிடைக்குங்க. நம்மளுடைய ஸ்கேல்பை வந்து இது நல்லா வந்து அதுங்களுக்கு அழுக்கையெல்லாம் நீக்கி நல்லா வந்து முடிய வளர்றதுக்கு தூண்டி விடுங்க. அப்படி தூண்டும் போது நம்மளுடைய ஸ்கேல்பை பாத்தீங்கன்னா குட்டி குட்டி முடிகள் வந்து வளர ஆரம்பிக்கும். இந்த ஹேர் டே நம்ம எவ்வளவு நேரம் நம்மளுடைய முடியில வச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு இதுல இருக்கிற பயன்களும் நம்ம முடிய வந்து சேருங்க. இப்போ அடுத்த பொருள் என்ன அப்படின்னா கருஞ்சீரகங்க. கருஞ்சீரகத்தையும் 2 டீஸ்பூன் எடுத்துக்கிறோம். எந்த அளவுக்கு நீங்க வெந்தயம் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கருஞ்சீரகம் எடுத்துக்கோங்க. நீங்க வந்து நினைக்கலாம் மாத்தி மாத்தி இவங்க வந்து வீடியோல வந்து பொருட்களை சொல்றாங்கன்னு. உங்ககிட்ட என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு இந்த ஹேர் டே ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கறதுக்காக தான் இந்த பொருட்களை மாத்தி மாத்தி நம்ம வந்து ஹேர் டே ப்ரிப்பேர் பண்ணி காமிச்சுக்கிட்டு இருக்கோம். எல்லாமே பாத்தீங்கன்னா நேச்சுரலான பொருட்களை வச்சுதான் செய்யறோங்க. இதுல எந்த விதமான சைட் எஃபெக்டும் நம்மளுக்கு வரப்போறது இல்ல. நம்மளுடைய சைட் எஃபெக்ட் அப்படின்னா நம்மளுடைய வெள்ளை முடிகள் எல்லாமே நல்லா கருமையா மாறிடுங்க. வாங்க இப்ப அந்த ஹேர் டே எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். அடி கனமா இருக்கக்கூடிய ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. கடாய் இல்ல என்ன அடி கனமா இருக்கும் உங்க வீட்டுல அதை எடுத்துக்கோங்க. இல்ல இரும்பு கடாய் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்க எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. வச்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெந்தயம் ஜீரகம் ரெண்டையுமே இதை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கருகருன்னு ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்தி எடுங்க. உங்ககிட்ட வெந்தயம் இல்லைன்னா கடுகு சேர்த்துக்கலாம், கருஞ்சீரகம் இல்லைன்னா கடுகு சேர்த்துக்கலாம். நீங்க எப்படி வேணாலும் காம்பினேஷன் வந்து நீங்க போட்டு செய்யலாங்க. நம்மளுக்கு தேவை நம்மளுடைய வெள்ளை முடி நல்லா கருகருன்னு எந்த விதமான சைட் எஃபெக்டும் இல்லாம ஆகணும். அது ஒண்ணுதாங்க. இந்த மாதிரி நேச்சுரலான பொருட்களை நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணிக்கிட்டு வரும்போது நம்மளுடைய ஹேர் குரோத்தும் சூப்பரா இருக்குங்க. நல்ல கருகருன்னு நல்லா வளர ஆரம்பிக்கும். இந்த ஹேர் டேய நான் ஒரு வீடியோல தான் பார்த்தேங்க. சினி ஆக்டர்ஸ் ஒருத்தங்க அவங்களுடைய ஸ்கின் கேர், ஹேர் கேர் இதெல்லாம் வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. அவங்க வந்து அவங்களுடைய சேனல்ல இந்த வீடியோ பதிவை போட்டிருந்தாங்க. நானும் செய்து பார்த்தேன். ரொம்பவே எஃபெக்டிவா இருந்துச்சுங்க. அதனாலதான் நானும் வந்து இந்த வீடியோவை அப்லோட் பண்றேன். அவங்க வந்து அவங்களோட வீடியோல சொல்லியிருந்தாங்க, நான் ஷூட்டிங் போகும்போது கூட இந்த ஹேர் டேயை என் கையிலேயே வச்சிருப்பேன். நான் என் வெள்ளை முடி வந்து எட்டி பாக்குது நம்ம காது கிட்ட அப்படின்னா இதை நான் அப்ளை பண்ணி அதை வந்து நான் மறைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போல்டா வந்து அவங்க சொல்லி இருந்தாங்க. அந்த வீடியோ கிளிப்பிங் கூட நான் ஏற்கனவே ஒரு வீடியோல வந்து அட்டாச் பண்ணியிருந்தேன். அவங்களே தாங்க. அவங்களுடைய சேனல் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா அவங்க ஹேர் சம்பந்தமாவும் இல்லைன்னா ஸ்கின் சம்பந்தமாவும் தான் வீடியோஸ் போட்டுட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஹேர் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்குங்க. அந்த சினி ஆக்டர்ஸ் யாருங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாவே தெரியும். ஏன்னா என்னோட முந்தைய வீடியோல எல்லாம் அவங்கள பத்தி நான் அதுல போட்டிருந்தேங்க. இந்த ஹேர் டே வந்து நம்ம ரெகுலரா வந்து கையில வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வெள்ளை முடியே இருக்காங்க. 70-80 வயசு ஆனாலுமே ஐயோ வெள்ளை முடி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவலைப்பட வேணாம். இந்த ஹேர் டே எடுத்து அப்ளை பண்ணிட்டு எங்க வேணாலும் போயிட்டு வரலாங்க. அப்ளை பண்ணிட்டு நல்ல ஹேரை வந்து நல்லா சீவிட்டு எங்க வேணாலும் போகலாங்க. மறுபடியும் நீங்க வந்து எப்ப வேணாலும் தலை குளிச்சுக்கலாம். நீங்க தலை குளிக்கிற வரைக்குமே அந்த ஹேர் டே வந்து உங்களுடைய முடியில அப்படியே இருக்கும். உங்களுடைய முடி கருகருன்னு அப்படியே இருக்குங்க. இப்ப ரெகுலரா நீங்க செய்துகிட்டு வரும்போது உங்களுடைய வெள்ளை முடிகள்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா கருகருன்னு மாற ஆரம்பிச்சிருங்க. இப்ப பாருங்க நல்லா கருக ஆரம்பிச்சிருக்கு. இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா எண்ணெய் பிசுப்போட வரும் பாருங்க. இந்த கருஞ்சீரகத்துல வந்து ஒரு எண்ணெய் தன்மை இருக்கு. அதை நம்ம வறுக்கும் போது அப்படியே வெளியில வரும். எண்ணெய் கருஞ்சீரகமா இருந்தாலும் சரி கடுகா இருந்தாலுமே வரும் பாருங்க. அவ்வளவுதாங்க. இப்ப பாருங்க நல்லா கருகிருச்சு. நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இதை வேற ஒரு தட்டுல மாத்திக்கலாங்க. அதுலயே வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே சூடாகி கருகி போயிடுங்க. எல்லாத்தையும் பிளேட்ல வந்து போட்டுட்டு நல்லா பரப்பி ஆற வச்சிருங்க.
ஆற வச்சதுக்கு அப்புறமா நம்ம இதை நம்ம பொடி செய்து எப்படி ஹேர் டை ப்ரிப்பேர் பண்றது, அது எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறத நான் சொல்றேங்க. இப்போ இந்த கரிஞ்சீரகத்தையும் வெந்தயத்தையும் ஒரு தட்டுல போட்டு ஆற வச்சாச்சுங்க. நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம இதை வந்து மிக்சி ஜார்ல போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். பவுடர் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிறதையும் நான் சொல்றேன். இப்ப ஃபேன் காத்துல நான் ஆற வச்சிடலங்க. பாருங்க நல்லா வந்து ஆறிடுச்சு. பாருங்க நல்லா ஆறிடுச்சு. இப்ப நம்ம இதை ஒரு மிக்சி ஜார்ல போட்டு நல்லா நைஸ் பவுடரா ஆக்கிக்கலாம். இந்த ஹேர் டையை நம்ம 2 பொருளை வச்சுதான் செஞ்சிருக்கோங்க. இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டை வந்து நமக்கு 70-80 வயசுல கூட யூஸ் பண்ண முடியுங்க. அந்த அளவுக்கு இது நல்ல ஒரு சரியான ஒரு ஹேர் டை தான். வாங்க இப்ப இதை அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன். பாருங்க நல்லா வந்து அரைச்சி எடுத்துட்டேன். கருஞ்சீரகத்துல எண்ணெய் பிசுக்கு இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கட்டி கட்டியா கிடைக்கும். நல்லா இது பண்ணி நல்லா நைஸா அடிச்சிட்டீங்கன்னா நீங்க சலிக்கணும்னு அவசியமே இல்லை. பாருங்க எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து பவுடர் கிடைச்சிருக்கு, ஹேர் டை பவுடரு. பாருங்க எவ்வளவு நைஸா இருக்கு பாருங்க. இதை வந்து நம்ம ஒரு பாட்டில்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்பெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படுதோ அப்பெல்லாம் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இன்ஸ்டன்ட்டா எப்படி நம்ம இதை அப்ளை பண்றது அப்படிங்கிறத சொல்றேன். சின்னதா ஒரு பவுல் மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ உங்க ஹேருக்கு எவ்வளவு தேவையோ, எங்கெங்கெல்லாம் நரைமுடி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு இதில் போட்டுருங்க. பாருங்க நம்மளுக்கு வந்து எண்ணெயை அப்ளை பண்ணாமே இதை நீ ஹேர்ல அப்ளை பண்ண முடியும். அந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு கருமையை வந்து இந்த ஹேர் டை நம்மளுக்கு கொடுக்கும். இப்போ இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டைக்கு நான் தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்க போறேன். நீங்க விளக்கெண்ணெய் இருந்தா கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இங்க பாருங்க கொஞ்சம் கூட போயிடுச்சா நீங்க பவுடர் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. கட்டிலாம் இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்க இது நீங்க வந்து தண்ணி ஊற்றி கழுவுனா கூட போகாதுங்க. ஹேர்ல இருந்து நம்ம ஷாம்பு போட்டோ இல்லை சீக்காய் போட்டோ கழுவுனா மட்டும்தான் போகும். பட் நீங்க வந்து இதை தடவிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஹேர்ல வந்து டை அப்ளை பண்ண மாதிரியே தெரியாது, ஆயில் வச்ச மாதிரியும் தெரியாதுங்க. இதை அப்ளை பண்ணிட்டு அப்படியே நீங்க வந்து வெளியில கிளம்பிட்டு போகலாம். நல்லா தலையை நல்லா சீவிட்டு வெளில கிளம்பலாம். இப்போ நான் வந்து பாருங்க அப்ளை பண்ணி காமிக்கிறேன். பாருங்க நல்லா எப்படி அப்புது பாருங்க. இந்த மாதிரி தான் ஹேர்லயும் நல்லா ஒட்டும். பாருங்க எப்படி பிடிக்குது பாருங்க. இதை நான் வந்து தண்ணியில கூட கழுவி காமிக்கிறேன். உங்களுக்கு அப்படியே வந்து நல்லா வந்து கையில ஒட்டிக்கும். கையில ஒட்டுற மாதிரியே தான் வந்து நம்மளுடைய ஹேர்லயும் அப்படியே ஒட்டிக்குங்க. நீங்க வந்து அடுத்த தடவை நீங்க ஷாம்பு போட்டு குளிக்கிற வரைக்குமே உங்களுடைய தலையில வந்து இந்த ஹேர் டை அப்படியே இருக்கும். இன்ஸ்டன்டா நம்ம எங்க வெளில கிளம்பும் போது இதை எப்பயுமே நம்ம கையில வச்சுக்கலாம். இன்ஸ்டன்டா நம்ம வந்து இதை அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்க தண்ணியில கழுவி காமிக்கிறேன். பாருங்க பாருங்க இந்த கையில இருக்கிறதும் போகல, இதுவும் போகல. எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஹேர்ல பிடிக்கும்னு பாருங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஹேர்ல ஏற்கனவே வந்து நிறைய வீடியோஸ்ல அப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ என்னுடைய தலையில வெள்ள முடி இல்லை, அதனால நான் கையில அப்ளை பண்ணி காமிக்கிறேன். சூப்பரான இன்ஸ்டன்ட் ஹேர் டை வந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். 60, 70, 80 வயசானாலுமே இதை நீங்க வந்து யூஸ் பண்ணலாங்க. இது வந்து நீங்க என்னதான் தேய்ச்சாலுமே போகாது. ஷாம்பு போட்டு நீங்க ஹேர் வாஷ் பண்ணும்போது மட்டும்தான் இந்த ஹேர் டை வந்து நமக்கு தலையை விட்டு போகும், நம்ம ஹேர் விட்டு போகும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ஹேர் டை எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு சின்னதா லைக் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.